ராஜ்மா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி. நீங்கள் அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம், இல்லை அப்படியே சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கிக்கலாம். இப்போ இது பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். ரெண்டு செகண்ட் வணங்குறப்பறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து திக்காக வேணும்னா நம்ம வந்து தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணங்கணும். இப்போ அந்த கேப்பில் வந்து நான் வந்து ராஜ்மாவை வந்து வேக வச்சுட்டேன். 6 விசில் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெரிய ராஜ்மானா ஒரு 8 விசில் விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ராஜ்மாவில் போட்டிருக்கேன்னு சொன்னேன், அதனால் அளவாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடில். இப்போ இதில் வந்து நம்ம ராஜ்மாவை வந்து தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைன்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 5 முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறனாலும் போடலாம், இல்லைன்னா இதுக்கு பதிலாக கசகசா சேர்த்திக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு.
இப்போது இதில் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம், தேங்காய் பேஸ்ட்டை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், ராஜ்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.